திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்தார் அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்க நற்பிழித்தேன் நீ எங்கெழுந்து அருளுவது இனியே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடன் நம்ம பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி அம்மையுடன் நம்ம கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய என்னுடைய குருநாதர் திண்டுக்கல் சுந்தாஜையருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். பாண்டி கொடுமணிநாதரிடமே அஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு முக்கியமான பதிவு, திருமண பொருத்தம் சம்பந்தமான பதிவு. திருமணம் பொருத்தத்துல புத்திரதோஷம். புத்திரதோஷம் அப்படின்னா என்ன? இப்போ புத்திரதோஷம் திருமண பொருத்தத்துல ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்போம். இந்த தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்துல புத்திரதோஷம் இல்லை, இந்த ஜாதகம் புத்திரதோஷம் இல்லை, புத்திர வாக்கியம் கிடைக்கும் நினைச்சிருவோம். ஆனாலும் குழந்தை இருக்காது. ஜாதகங்கள்ல புத்திர தடை ஏற்படும். இது எதனால? அதனால நம்முடைய திருமண பொருத்தம், நாம் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நம்முடைய திருமண பொருத்த அமைப்பே, நம்முடைய திருமண பொருத்தங்கிற நூல் எழுதுறதே நம்முடைய திருமண பொருத்தம் அப்படிங்கிறது. அதாவது திருமண பொருத்த திறவுகோள்னு நான் இதுல பாக்கியநாத் சாரோட இதுல சேனல்ல கிளாஸாவே போட்டேன். நம்முடைய தியரி என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தினுடைய திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி, நான் ஒரு உயிர் அப்படின்னு நம்முடைய சித்தாந்த கொள்கையில் சொல்லுவேன். இருங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு உயிர் இயங்கணும் அப்படின்னா, உயிர்ங்கிறது சூரியன், ஆத்மா. அந்த ஆத்மா இயங்குனா தான் இப்போ ஒரு பெண்ணோட ஆணும் பெண்ணும் உடல் உறவின் போது பெண்ணினுடைய கருமுட்டையை ஆணினுடைய உயிரணுதான் சென்றடைகின்றது. அதனாலதான் ஆணை விதையாகவும் பெண்ணை நிலமாகவும் சொல்லிருப்பேன். ஆணினுடைய உயிரணுதான் உயிர், பெண்ணினுடைய கருமுட்டை அதை உள்வாங்கி கருத்தரிக்கிறது. ஆணினுடைய உயிரை உள்வாங்கி கருத்தரித்து அதை வளர்த்து கொடுக்கின்ற நிலமாக பெண்ணினுடைய கருமுட்டை இருக்கின்றது. ஆணினுடைய உயிரணு, ஏன்னா பெண்ணுடைய கருமுட்டை உயிரணுவை தேடி வருவதில்லை. ஒரு உயிர் பொருள் என்றால் அதற்கு விருப்பம், இச்சை, கிரியை, ஞானம் என்று சொல்லக்கூடிய 3 விதமான விஷயங்கள் இருக்கணும். இச்சை என்பது விருப்பம், கிரியை என்பது செயல்பாடு, ஞானம் என்பது அறிவு. அப்போ
உயிர் பொருளான ஆணினுடைய உயிரணு இச்சை என்ற விருப்பம் இருப்பதால் தான் கருமுட்டையை தேடி நகர்கின்றது. அது மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு, இச்சை, விருப்பம் ஏற்படுகின்றது. கிரியை அப்படிங்கிறது இருக்கிறனால தான் செயல்படுது, அது நீந்தி போகுது. அறிவு இருக்கிறதுனால தான் அதை தேடுது, தேடி போகுது. அப்போ இந்த உயிரணுவை குறிக்கக்கூடிய உயிரணுடைய செயல்பாட்டை, இயக்கத்தை கொடுக்கக்கூடியது அறிவு. அந்த அறிவுன்னு சொல்லக்கூடியது குரு. அதனால்தான் ஆத்மா என்ற சூரியன் குருவுடைய சேர்க்கைக்கு பிறகுதான் ஜீவாத்மா ஆகி பிறக்கக்கூடிய தன்மைக்கு வந்தது. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாருங்க. ஷேர். ஜீவாத்மாங்கிற தன்மைக்கு வந்தது. அப்போ 2 ஜாதகங்களை இணைக்கிறீங்க. இணைக்கும் போது சூரியன் என்பவர் ஆத்மா, இந்த உயிர் சக்தி, அந்த உயிர் அணு. உயிரணுடைய இயக்கம் குரு. அப்போ நம்முடைய மூல சித்தாந்த நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறவரு உயிரணு, குரு அப்படிங்கிறது உயிரனுடைய இயக்கத்துக்கு உண்டான அறிவு. ராகு அப்படிங்கிறவங்க என்ன கேட்டீங்கன்னா கர்மா, சஞ்சித கர்மா, கடுமையான இருள், ஒளி ஊடுருவ முடியாத வெற்றிட புள்ளின்னு சயின்ஸ் சொல்லுது. அந்த ராகுங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, அதுக்குள்ள அதுக்குள்ள எது கட்டுப்படுதோ அது ராகுனுடைய ஆர்டர் இல்லாம அது இயங்க முடியாது. அதனுடைய இயக்க ஒளி வேற இடத்துல பரவாது. ஒளி ஊடுருவ முடியாத இருட்டு, கடுமையான இருட்டு. நம்ம இங்க நைட்ல பாக்குற இருட்டு கூட ஒளி டார்ச் லைட்னால ஒளி கொடுக்கலாம். ஆனா இது ஒளி ஊடுருவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இருட்டு. அதான் ராகு கேது. அதனாலதான் சூரிய சந்திரர்களே கிரகணத்தின் போது அந்த ஒளி ஊடுருவ முடியாம மறைக்குது. இப்போ ஒரு அதை என்ன சொல்றான்னா, ஒரு ஜாதகத்துல யோகமாக இருந்தாலும் சரி, அவயோகமாக இருந்தாலும் சரி, அதை அனுபவிக்கும் தகுதி ஆன்மாவுக்கு இருக்கிறது என்பதை முடிவு செய்வது ராகு பகவானும் கேது பகவானும். ஒரு ஒளி ஊடுருவ முடியாம ஒளியை தடுக்கின்ற சக்தி, அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை தடுக்கின்ற சக்தி ராகுக்கும் கேதுவுக்கும் உண்டு. ராகு என்பது ஆத்மாவை பாதிக்கின்றது, கேது என்பது மனதை பாதிக்கின்றது. ராகு கேது இல்லாத வீட்டுல கிரகங்கள் இருந்தாலும் பாதிப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ராகு கேது கிரகங்கள் இல்லாத வீட்டுக்கு போச்சுன்னா பெரிய பாதிப்பு தர்றதில்லை. ஆனா அங்க ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த ஒளியினுடைய ஊடுருவலை தடுத்து கடுமையான பாதிப்பை செய்கின்றது. அப்போ திருமண பொருத்தத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உதாரண ஜாதகத்துல இந்த ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரு? ஆணோட ஜாதகத்துல, சாரி பெண்ணோட ஜாதகத்துல மேசத்தில் இருக்கார். ஆணோட ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரு? மேசத்தில் இருக்கார். சூரியன் மேசத்தில் இருக்கிறார் ஒரு ஆணினுடைய ஜாதகத்திலே. சூரியன் பரணி 1ஆம் பாதத்தில் இருக்கார், இல்ல அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராகுவும் அஸ்வினி ஒன்றிலேயோ பரணி ஒன்றிலேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 டிகிரிக்குள், பின்னே 3 முன்னே 3 டிகிரிக்குள்ள, இல்ல அதே டிகிரியில கட்டாயம் இந்த சூரியனுடைய இயக்கம் பாதித்து விடும். அங்கே குழந்தை பாக்கியம் தாமதமாகும், அல்லது குழந்தை பாக்கியம் அங்கே தாம்பத்தியம் நல்லா இருக்கும், தனித்தனியா உடம்பு செக்அப் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படாது. காரணம், இங்கே இதுதான் தியரை. நான் சித்தாந்த நூல்களில் இருந்து எடுத்த தியரை. சாம்பவி மண்டலத்து சக்கரத்தை சொல்வதால் 8 கீரை விரலும் அல்லது 8 இதழ்களாக அமைதல் வேண்டும். அதன் சிறந்த பகுதியாய் உள்ளவை 4. யாதெனில் ஒளியாகிய விந்து, ஒளியாகிய சுரோனிதம்.
நாத விந்து, சக்தி சிவம். இவற்றில் கண்ணாக போற்றப்படுவது ஒளியாகிய விந்துதான். ஏன்னா விந்துக்கு தான் உயிர் உண்டு. விந்தானது ஒளித்தன்மையுடையது. எவ்வாறெனில் ஒளியானது பலவாறாக நீந்தி பெண்ணின் கருமுட்டையை அடைகின்றது. முதலில் கருமுட்டையை அடையும் விந்தணுவானது கருவாகின்றது, மற்றது இருக்கின்றது. பெண்ணின் சுரோனிதத்தில் விந்தணுவின் கருவில் சேர்க்கும் போது அபானன் என்ற காற்று, அந்த அபான காற்றை பற்றி தான் நம்முடைய வகுப்புல MSS அஸ்ட்ரோ அகாடமி வகுப்புல அதையெல்லாம் சித்தாந்த கல்வியில படிக்க போறோம். இந்த அபான காற்று அப்படிங்கிறது தான் கீழ் நோக்கி அழுத்தி விந்தணுவை பிரணவ ஒளியுடன், அந்த அபான காற்று தான் தள்ளுது. அந்த அபான காற்று தான் தள்ளி எங்க கொண்டே சேர்க்குது அப்படின்னா பிரணவ ஒளியுடன் கருமுட்டையிலே சேர்க்கின்றது. இந்த கருமுட்டையிலே சேர்க்கின்றது. இந்த கருமுட்டையில சேர்த்த உடனே அது உயிராகின்றது. எங்கே ராகு சூரியன் மேல கனெக்ட் ஆகுது அல்லது குரு மேல கனெக்ட் ஆகுது, இந்த ஜாதகத்தை பாருங்க. இங்கே குரு எங்க இருக்குது? பையனுக்கு குரு பாருங்க, குரு வந்து எங்க இருக்குது? ராசியில பாருங்க, ராசியில குரு வந்து இங்க சிம்மத்துல இருக்குது. எங்க பொண்ணுக்கு ராகு எங்க இருக்குது? ராகு சிம்மத்தில் இருக்குது, குருவும் ராகு இணையுது. இப்போ ஒருவருடைய குரு மேலே ஒருவருடைய ராகு இணைந்தாலோ அல்லது ஒருவருடைய சூரியன் மேலே ஒருவருடைய ராகு இணைந்தாலோ என்னாகும்? குரு மேல் இணையும் போது நீந்தி போறக்கூடிய அறிவு இல்லாம அது ஸ்லோவாகி கருமுட்டை நீந்தி போகாது. சூரியன் மேல சேரும்போது அந்த எவ்வளவு துடிப்பாக உயிரணு வேகமா இருந்தாலும் பெண்ணுக்கு அந்த இடத்துல ராகு இருந்ததுன்னா அந்த சுரோணயத்தில் உள்ளுக்கு கலந்த உடனே இறந்துரும், உயிர் வாழாது, இறந்துரும். ஏன்னா ராகு நஞ்சு, இறந்துரும். அப்போ அங்க என்ன குறைனே தெரியாது. 2 பேருக்கு தனித்தனியாக செக்அப் பண்ண நல்லா இருக்கும், புத்திர பாக்கி இருக்காது, தடை ஏற்படும். இப்போ திருமண பொருத்தத்தில் நாம் கவனிக்க வேண்டியது முக்கியமானது என்ன? ஒருவருடைய குரு மீது அல்லது ஒருவருடைய சூரியன் மீது ராகு கேதுக்கள் இருப்பது, கேதை விட ராகு இருப்பது அறவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் தடையாகும். ராகு அப்படிங்கிறது சஞ்சித கர்மா, ராகு அப்படிங்கிறது இருட்டு. குரு அப்படிங்கிறவன் அவன்தான் உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிற்றறிவு, அதாவது ஆத்மாவை ஜீவாத்மா ஆகக்கூடியவன். ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னாவே ஜீவாத்மா ஆகணும். அந்த ஜீவாத்மான தான் உயிர் பிறக்கும். ஜீவாத்மாவாக மாறாத உயிர் பிறக்கிற தன்மை ஏற்படாது. அப்போ குருவோட தன்மையை முற்றிலும் ராகு ஒழித்து விடுவதால் அங்கே குழந்தை பாக்கியம் தடையாகும். டிகிரி முக்கியம். இது யாருக்கு அதிகம் பாதிக்குதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ராசியில் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அதுலேயும் இருந்ததுனாலும் குறைஞ்சது இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி இருந்ததுன்னா ரொம்ப கடுமையாக பாதிக்குது. அதுபோல குருவை நோக்கி வரக்கூடிய, சூரியனை நோக்கி வரக்கூடிய ராகு 8 டிகிரிக்குள்ள கடுமையாக பாதிக்குது. இதை நீங்க பார்த்து பொறுத்துனா சிறப்பான ஒரு திருமண பொருத்தத்தை அடையலாம். மீண்டும் உங்களுக்கு இதில் ஏற்பட்ட சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 2வது, இதை நம்ம வகுப்பா எடுத்துட்டு இருக்கிறோம், விரிவாக அதில் சொல்லிக் கொடுக்குறோம். வகுப்பில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் MSS அகாடமியின் மூலம் திருமண பொருத்தத்தையோ அல்லது சித்தாந்த ஜோதிடத்தையோ கற்றுக்கணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டிக் கொடுமணிநாதரிடமே ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். மண்ணில் நல்லவன் நம்பாளலாம் வைகிலும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லாமல் அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.